Hi students, the last class we have studied the problems in combinations. In this class we are going to continue the problems. Example 4.59, unit number 4, combinations. Example 4.59, if a set of m parallel lines intersect another set of n parallel lines not parallel to the lines in the first set, then find the number of parallelograms formed in this lattice structure. There are m parallel lines and another set of n parallel lines. They are intersecting. Then how many parallelograms formed is the question. So let us see. Suppose there are three parallel lines, a set of three parallel lines and another set of two parallel lines. Then how many parallelograms formed? Then we can easily check. 1, 2. If we consider this will be another parallelogram. 3 parallelograms will be formed. Consider this one, 1, 2. Consider the big parallelogram. It is also a parallelogram. So answer 3. If it is more parallel lines na, it will be very difficult. The lines நிறைய இருக்கும்போது, for example, இப்போ 3 parallel lines na 1, 2, 3, 4 இந்த 4 parallelogram. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் இது ஒரு parallelogram, இது ஒரு parallelogram. மொத்தமாக கனெக்ட் பண்ணால் இது ஒரு parallelogram. இப்போ parallelogram லைன்ஸ் கூட கூட parallelogramோட எண்ணிக்கையும் கூடும். ஸோ how to find the answer, எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுங்கிறதா அந்த ப்ராப்ளம். இல்லை எத்தனை பேரலல் லைன் இருக்குது, இந்த சைடில் எத்தனை பேரலல் லைன் இருக்குங்கிறத பார்த்துட்டு இந்த 3 லைன்லேருந்து 2 ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு வேணும். ஸோ 3C2 லைன்ஸ் வேணும். அதே மாதிரி இந்த 3லேருந்து நம்மளுக்கு 2 சைடு இருந்தால் தான் ஆப்போசிட்ஸ் வரும். ஸோ அதுக்கும் 3C2ன்னு வரும். ஸோ 3C2 is equal to 3 into 3C2 is equal to 3, 3 into 3 is equal to 9 parallelograms will be there. சார் எப்படி 9 parallelogramனா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பெருசாக எடுத்திங்கன்னா 9 parallelograms இருக்கும். இதை கால்குலேட் பண்ணுறதை விட சிம்பிளானது இருந்தது. ஒரு parallelogram வரையணும்னா 2 ஆப்போசிட் சைடு 2 pairs ஆஃப் ஆப்போசிட் வேணும். ஸோ இந்த சைடில் 2 லைனும் இந்த சைடு 2 லைன் இருந்தால் மட்டும் தான் parallelogram வரும். இப்போ இந்த ஹரிசாண்டல் லைனில் ஒரு 3 லைன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் 2 லைன் வேணும். வெர்டிக்கல் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அனதர் செட் ஆஃப் பேரல் லைன்ஸில் நம்மளுக்கு என்ன வேணும்னா 2 லைன் வேணும். இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்கனால 3C2 into 3C2 which is equal to 3, இதுவும் 3 which is equal to 9. ஸோ 9 பேரலல் வரும்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் இங்கே நம்பர்ஸ்க்கு பதிலாக எம்னு கொடுத்துருக்கான். ஒரு செட்டில் எம் பேரல் லைன்ஸும் இன்னொரு செட்டில் என் பேரல் லைன் இருந்துச்சுன்னா how many parallelograms formed நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் ஆர் பேரலில் எம் லைன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 2 ஆப்போசைடு வேணும். அதே மாதிரி என் பேரல் லைன் இருந்தாலும் நம்மளுக்கு 2 சைடு வேணும். ஸோ இங்கேருந்து 2 லைன் எடுக்கணும், இதில் 2 லைன் எடுக்கணும். இதில் எத்தனை காம்பினேஷனில் 2 லைன் எடுக்க முடியும்னு பார்க்கணும். இதில் எத்தனை காம்பினேஷனில் 2 லைன் எடுக்க முடியும் பார்க்கணும். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் யூ வில் ஃபைண்ட் த ஆன்சர். So solution, to form parallelogram we need to select 2 lines from the first set of m line. m linesல 2 லைனை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி n லைன்ஸ்லையும் 2 லைனை செலக்ட் பண்ணணும். இடையில என்ன வரும்னா ரெண்டும் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா parallelogram கிடைக்கும். ஸோ m லைன்ஸில் 2 லைன்ஸ் செலக்ட் பண்ணுறது எத்தனை வேஸ்னா mc2. n லைன்ஸில் 2 லைன்ஸ் செலக்ட் பண்ணுறது எத்தனை வேஸ்னா nc2. ரெண்டுக்கு இடையில அண்ட் ரெண்டையும் செலக்ட் பண்ணால் தான் parallelogram. ஸோ இட் இஸ் அ ப்ராடக்ட் ரூல். ஸோ நம்பர் ஆஃப் parallelogram formed is equal to mc2 into nc2. ஸோ இது நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் அப்ளை. நம்பர் தெரியாதனால அப்படியே வச்சுக்கிறோம். mc2 into nc2 number of parallelograms will be formed using the 2 set of parallel lines. 2 set of parallel line இருக்குன்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். முதல்ல இதுலேருந்து 2 லைன் செலக்ட் பண்ணணும், இதுலேருந்து 2 லைன் செலக்ட் பண்ணணும். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் you will find the answer. What is the answer? mc2 into nc2. The next example 4.60. How many diagonals are there in a polygon with n side? A polygon you will have many sides. நிறைய சைடு இருக்கிற ஒரு க்ளோஸ்டு டயக்ராமுக்கு பேர் பாலிகன். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள், ஸ்கொயர், குவாட்ரிலேட்ரல்,
பென்டகன், ஹெக்ஸகன். ஸோ இதெல்லாம் பாலிகன் நம்ம பார்த்துருக்கோம். 3 சைட்ஸ் இருந்துச்சா ட்ரையாங்கிள், 4 சைட்ஸ் இருந்துச்சுன்னா குவாட்ரிலேட்டரல், 5 சைட்ஸ் இருந்தால் பென்டகன், 6 சைட்ஸ் இருந்துச்சுன்னா ஹெக்ஸகன், அந்த மாதிரி பார்ப்போம். இங்கே எத்தனை சைட்ஸ் இருக்குன்னா n சைட்ஸ் இருக்குது. இப்போ ட்ரையாங்கிள்னா யூ கேன் சி triangle, how many vertices will be there? 3 vertices. Like that in a quadrilateral 4 vertices will be there. It is 1 vertex, 2, 3 and 4. Quadrilateral means it will have 4 vertices. Pentagon it will have 5, 1, 2, 3, 4, 5 sides, 5 vertices, 4 sides, 4 vertices, 3 sides, 3 vertices. ட்ரையாங்கிள்னா 3, குவாட்ரிலேட்டர் 4, பென்டகன்னா 5. லைக் தட் பாலிகன் எத்தனை சைட்ஸ் இருக்கோ அத்தனை வெர்டிசஸ் இருக்கும். ஸோ இன் திஸ் ப்ராப்ளம் எ பாலிகன் வித் n சைட்ஸ்னா there will be n vertices. So a polygon of n sides will have n vertices. If we join any 2 vertices, we get either a side or a diagonal of the polygon. Let us consider a quadrilateral of 4 vertices. 4 vertices, 1, 2, 3, 4. Let us give the name A, B, C, D. If we join these 2, it is a side. Join these 2, it is a side. Join these 2, it is a side. It is a side. If we join A and C, it is a diagonal. If we join B and D, it is a diagonal. So இந்த 4 பாயிண்ட்ல ஏதாவது 2 ஜாயின் பண்ணீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா ஒன்று சைடாக இருக்கும் இல்லைன்னா டயகனலாக இருக்கும். If you join any 2 points in the polygon, it will be either side of the polygon or the diagonal of the polygon. சைடை விட்டுட்டு மீதி பார்க்குறது என்னன்னா டயகனல். அப்போ 2 பாயிண்ட்டாக எடுத்து நம்ம ஜாயின் பண்ணும்போது எத்தனை லைன் கிடைக்குதுன்னு பார்க்குறோம். அந்த லைன்ஸில் சைடை செப்பரேட் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்குமா டயகனல் கிடைக்கும். இங்கே என்ன இருக்குன்னா 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஜாயின் பண்ணால் எத்தனை லைனா 1, 2, 3, 4, 5, 6 லைன்ஸ் இருக்குது. இந்த 6 லைன் செக்மெண்ட்ஸில் 4 லைன் செக்மெண்ட்ஸ் சைடு அதை சப்ட்ராக்ட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர் 2. 2 இஸ் த நம்பர் ஆஃப் டயகனல். இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மொத்தம் நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட் கண்டுபிடிக்கணும். அதில் சைடு எவ்வளோ இருக்குமோ அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா யூ வில் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டயகனல். இப்போ மொத்தம் எத்தனை லைன் செக்மெண்ட் இருக்குன்னா ஒரு லைன் செக்மெண்ட்டுக்கு எத்தனை பாயிண்ட் வேணும்னா 2 பாயிண்ட் வேணும். ஒரு லைன் செக்மெண்ட் வேணும்னா எத்தனை பாயிண்ட் வேணும்? 2 பாயிண்ட். டு ஃபார்ம் அ லைன் செக்மெண்ட் வி நீட் 2 பாயிண்ட்ஸ். இப்போ கொடுத்துருக்க 4 பாயிண்ட்லேருந்து 2 பாயிண்ட் எடுக்கிற காம்பினேஷனை கண்டுபிடிச்சோம்னா அது 4C2. அதுலேருந்து எத்தனை சைட்ஸ் இருக்கும்? 4 சைட்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். 4C2னா 4 × 3 டிவைடட் பை 1 × 2. இது கேன்சல் பண்ணால் 2 2s are 4 -4 வரும். 2 × 3 6, 6 - 4 is equal to 2. இப்போ இங்கே ஃபார்முலா என்னென்னா எத்தனை சைட்ஸ் இருக்குது, ஒரு லைன் செக்மெண்ட்டுக்கு எத்தனை பாயிண்ட் வேணும், அந்த காம்பினேஷனை கண்டுபிடிச்சி நம்பர் ஆஃப் சைடை சப்ட்ராக்ட் பண்ணால் யூ வில் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டயகனல். ஓகே 4 சைட்ஸ் இருக்கனால 4C2, n சைட்ஸ் இருந்துச்சுன்னா NC2. இப்போ NC2லேருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணணும், எத்தனை சைட் இருக்கோ அதை சப்ட்ராக்ட் பண்ணால் யூ வில் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டயகனல். ஸோ ஹியர் by joining any 2 vertices of the polygon, we get either a side or a diagonal of the polygon. ஏதாவது 2 பாயிண்ட் எடுத்து ஜாயின் பண்ணால் ஒன்று சைடு கிடைக்கும் இல்லைன்னா டயகனல் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னா n பாயிண்ட்ஸ் இருக்குது. எத்தனை பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணணும்? 2 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணணும். அப்போ நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட் பை ஜாயினிங் த vertices of the polygon equal to எத்தனை இருக்குன்னா NC2. அதே மாதிரி இதில் எத்தனை சைட்ஸ் இருக்கும் அப்படின்னா n சைட்ஸ் இருக்கும். அவுட் ஆஃப் தீஸ் லைன் செக்மெண்ட்ஸ் தெர் ஆர் n லைன்ஸ் as sides. இந்த லைன் செக்மெண்ட் NC2 லைன் செக்மெண்ட்டில் n சைடு இருக்கும். இப்போ இந்த டோட்டல் லைன் செக்மெண்ட்லேருந்து இந்த சைடை சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறதா என்னது? பாலிகன். தேர்ஃபோர் இது சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைக்கிறது டயகனல். தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் டயகனல் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் சைடு. So total number of line segments equal to NC2 minus n. What is NC2? n into n minus 1 divided by 1 into 2. ஃபார்முலா பார்த்துருக்கோம். NCR n ஃபேக்டோரியல் டிவைட் பைன்னு பார்த்துருப்போம். அதில் இங்கே r கொடுத்துருந்தாங்கன்னா 2 நம்பர் இருந்தால் 2 நம்பர் எழுதணும், கீழே 1லேருந்து 2 நம்பர் எழுதணும் பார்த்துருப்போம். ஸோ n into n minus 1 மேலே வரும், கீழே 1 into 2 வரும், மைனஸ் n. இந்த 1 into 2னா 2. நெக்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கலாம். 2 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2 இஸ் எல்சிஎம். n into n minus 1 minus 2n வரும். இங்கே n இருக்குது,
இங்கே n இருக்குது. ஸோ we can take n as common. என்ன வெளியில் எடுத்தால் இங்கே n minus 1 வரும், மைனஸ் இங்கே என்ன மிச்சம் இருக்குன்னா 2 இருக்கும். -1 - 2 is equal to -3. ஸோ n into n minus 3 divided by 2 is the number of diagonal. இது ஒரு ஃபார்முலா. சப்போஸ் பாலிகன் ஆஃப் சைடு 5னு கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இங்கே அப்ளை பண்ணலாம். 5 into 5 - 3 divided by 2 எழுதுனா we can find the number of diagonal in the polygon of side n. So it's a formula. இதை ஞாபகத்தில் வச்சாலும் சரி, இதை ஞாபகத்தில் வச்சாலும் சரி, nc2 minus n. ஏன்னா ரெண்டு பாயிண்ட் வேணும், அதனால் nc2 மொத்த சைடு அளவு n சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஆர் n into n minus 3 by 2 ரெண்டில் ஏதாவது ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும். It will be useful as a formula. So what is the problem? How many diagonals? What is the number of diagonal? n into n minus 3 divided by 2. என்ன பண்ணுறோம், மொத்தம் இருக்கிற பாயிண்ட்ஸை 2 பாயிண்ட்ஸாக எடுத்தோம்னா மொத்தம் லைன் செக்மெண்ட் கிடைக்கும். எத்தனை லைன் செக்மெண்ட் கிடைக்கும்? nc2. அதில் எத்தனை சைடு இருக்கும்? n சைடாக இருக்கும். அதை என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். டோட்டல் லைன் செக்மெண்ட்டில் சைடை சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைக்கிறதா நம்பர் ஆஃப் diagonal. So answer n into n minus 3 by 2. n into n minus 3 by 2 or nc2 minus n. Next, exercise 4.3, problem number 25. Exercise 4.3, problem number 25. A polygon has 90 diagonals. Find the number of its sides. A polygon has 90 diagonals. Find the number of its sides. இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் டயகனல் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் த நம்பர் ஆஃப் சைடு. லாஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் ஆஃப் சைடு என்ன இருந்துச்சுன்னா வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டயகனல் பார்த்தோம். இப்போ நம்பர் ஆஃப் டயகனல் இஸ் given, we are going to find number of its side. Let us start with the question. Let the number of side be n or let the polygon has n sides. அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்பர் ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணும்? n கண்டுபிடிக்கணும். So we have already studied last problem. The number of diagonals of a polygon with n side. What is the formula? nc2 minus n or n into n minus 3 by 2. n into n minus 3 by 2 is the number of diagonals of a polygon. Polygonல இருக்கிற எத்தனை diagonal இருக்கிற ஃபார்முலா தான் n into n minus 3 by 2. So given number of diagonal over 90. So n into n minus 3 by 2 equal to 90. Number of diagonals equal 90 na number of diagonal over n into n minus 3 by 2 apply பண்றோம். இப்போ by 2 இருக்கு cross multiply பண்ணா 2 into 90 is equal to 180. இந்த சைடு என்ன மிச்சம் இருக்குன்னா n into n minus 3. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த n நேச்சுரல் நம்பர். எத்தனை சைடு இருக்குன்னா ஒரு சைடு, ரெண்டு சைடு, மூணு சைடு அப்படி தான் இருக்க முடியும். ஜீரோ சைடு, நெகட்டிவ் சைடுலாம் வராது. அதனால் இது ஒரு நேச்சுரல் நம்பர். இப்போ n into n minus 3 equal to 180னா 180 ஃபேக்டரைஸ் பண்ணா so we can see 15 into 12 118 வரும். இது சின்ன சின்ன நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்கள். 15 into 12 நம்ம டேபிள் தெரியும். ஏன்னா இது நேச்சுரல் நம்பர், பக்கத்தில் டிஃப்ரென்ஸ் 3 வரணுங்கிறனால இந்த நம்பரை நான் நீங்கள் யோசிச்சு வச்சுக்கலாம். 12 into 15. இப்போ இதில் சின்ன நம்பர் n minus 3, பெரிய நம்பர் 15. இப்போ 15 into 12 எழுதுனா பெரிய நம்பர் n, இங்கே பெரிய நம்பர் 15, n is equal to 15 இப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அல்லது நம்ம 10th படிச்சிருப்போம் குவாட்ராடிக் பாலினாமியல்னு. இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் n into n n square minus 3 into n minus 3n 180 எங்கே போயிடுச்சுன்னா minus 180 equal to 0 வரும். ஸோ ப்ராடக்ட் minus 180, சம் டிஃப்ரென்ஸு minus 3. ஸோ minus 180 minus 3 வரும். இங்கேயும் நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 12 15s are 180 வரும். இதில் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் ப்ளஸ். ஸோ இது ஃபேக்டர் என்ன வரும்னா n minus 15 into n plus 2 n plus 12 equal to 0 வரும். ஸோ n minus 15 equal to 0னா n is equal to 15. n plus 12 equal to 0னா n is equal to minus 12. பட் n சொல்லியிருப்போம், n is நேச்சுரல் நம்பர். அப்போ மைனஸில் வர முடியாது, இட்ஸ் நாட் பாசிபிள். இப்போ எது பாசிபிள்னா n is equal to 15 is the possible answer. therefore n is equal to 15. இந்த மாதிரி 10th படித்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம். அல்லது இது ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட்டு, அதனால் இந்த நம்பரையும் ப்ராடக்டாக எழுதணும். எப்படி எழுதணும்? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 3. இப்போ 15 into 12 எழுத முடியும். அதனால் ஆன்சர் 15 எழுதிக்கலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் 15. அப்போ எத்தனை சைட்ஸ் இருக்குன்னா 15 சைட்ஸ் இருந்துச்சுன்னா டயகனல் எவ்வளோ இருக்குன்னா 90 டயகனல்ஸ் இருக்கும். therefore the number of sides in the polygon is equal to 15. very simple 2 mark question. ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கணும். number of polygons is equal to nc2 minus n அல்லது n into n minus 3 divided by 2. n into n minus 3 divided by 2. இது மாதிரி ஒரு 1 word கொஸ்டின் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் பாலிகன் கொடுத்துருவாங்க. யூ ஹேவ் டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சைட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸசைஸ் 4.3 ப்ராப்ளம் நம்பர் 22. How many triangles can be formed
by joining 15 points on the plane in which no line joining any 3 points. How many triangles can be formed? எத்தனை triangle form பண்ண முடியும்? எப்படி? By joining 15 points on the plane. ஒரு planeல 15 points இருக்கு. planeங்கிறது ஒரு தளம். For example, you can consider this paper. This paper is a plane. இந்த பேப்பரில் 15 பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுறோம். எப்படி மார்க் பண்ணுறோம்னா in which no line joining any 3 points. ஒரே நேராக கோடு போட்டிங்கன்னா அந்த கோட்டில் 3 புள்ளி வரக்கூடாது. ஒன்றா 2 புள்ளி வரலாம், ஆனால் 3 புள்ளி வரக்கூடாது. ஸோ புள்ளி எப்படி வைக்கும்போது ஜாயின் பண்ண எந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணாலும் அது ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். ஆனால் இங்கே 3 பாயிண்ட் ஜாயின் பண்ண மாதிரி எந்த பாயிண்ட்ஸும் இருக்காது. 3 பாயிண்ட் ஒரே லைனில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. So that means 15 points 1 2 3 4 5 6 இப்படி மார்க் பண்ணுறோம். 1 2 இதுக்கு நேரம் இன்னொரு பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இது ஸ்ட்ரைட் லைனாக வந்துடும். இந்த மாதிரி இருக்காது. 3 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்காதுன்னா 2 பாயிண்ட் வந்துச்சுன்னா இன்னொரு பாயிண்ட் வேறு இடத்துல தான் புள்ளி வைக்கணும், நேராக வைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி 15 பாயிண்ட்ஸ் இருக்குது. Our question is to find number of triangles. How many triangles na? Number of triangles. நம்மளுக்கு தெரியும் 2 form a triangle. இப்போ 3 புள்ளி இருந்துச்சுன்னா தான் எதை வரைய முடியும்? ட்ரையாங்கிள் வரைய முடியும். பிகாஸ் ட்ரையாங்கிள் ஹேஸ் 3 வெர்டிசஸ். இப்போ 3 பாயிண்ட் வேணும். அந்த 3 பாயிண்ட் எப்படி இருக்கக்கூடாதுன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கக்கூடாது, கொலினியராக இருக்கக்கூடாது. இப்படி ஒரே லைனில் இருந்தால் ட்ரையாங்கிள் வரைய முடியாது. பாயிண்ட்ஸ் விலகி இருந்தால் மட்டும் தான் ட்ரையாங்கிள் வரைய முடியும். ஆல்ரெடி இன் 10th ஸ்டாண்டர்ட் we have studied கண்டிஷன் ஃபார் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன வரும்? கண்டிஷன் ஃபார் கொலினியர் இஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0. இப்போ கொலினியராக இருந்தால் ட்ரையாங்கிள் இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ ட்ரையாங்கிள் வரையணும்னா அது கொலினியராக இருக்கக்கூடாது. இங்கே எல்லா ப்ராப்ளமே கொலினியராக இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. நோ லைன் ஜாயினிங் எனி 3 பாயிண்ட்ஸ். எந்த 3 பாயிண்ட்டுமே ஒரே லைனில் இல்லை. ஸோ எல்லா பாயிண்ட்டுமே மேலே இருக்கனால we can join any 3 பாயிண்ட்ஸ். எந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் என்னென்னா இந்த 15 பாயிண்ட்ஸில் எந்த 3 பாயிண்ட் எடுக்கிறோங்கிறது தான் முக்கியம். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காம்பினேஷனுக்கும் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். காம்பினேஷன் மாற வேற ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ we have 15 points. Out of 15 we are going to join only 3 points. So number of triangle equal to number of combination of 15 points taken 3 at a time வந்துரும். Therefore the number of triangles formed by the 15 points equal to 15C3. இது எத்தனை காம்பினேஷன் இருக்கோ அத்தனை ட்ரையாங்கிள் தான் வரும். ஸோ 15C3 னா 15 into 14 into 13 divided by 1 into 2 into 3 வரும். இந்த 2ஐயும் 14ஐயும் கேன்சல் பண்ணால் 7, இந்த 3ஐயும் 15ஐயும் கேன்சல் பண்ணால் 5. 5 7s are 35. 35 into 13 is equal to 455. So 35 into 13. So you can answer 35 350 plus 105. Answer 455. So total number of triangles equal to 455. What is the condition? There are 15 points. No line joining 3 points. எல்லா பாயிண்ட்டுமே விலகி இருக்கு. எந்த 3 பாயிண்ட் ஒன்றா இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் மாறலாம். சப்போஸ் 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இவ்வளவு ட்ரையாங்கிள் வரைய முடியாது. எந்த பாயிண்ட்ஸ்லாம் கொலினியராக இருக்கோ அதை வச்சு ட்ரையாங்கிள் வராது. அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ தட் வில் பி நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Next problem number 23. How many triangles can be formed by 15 points in which 7 of them lie on one line and the remaining 8 on another parallel line? How many triangles can be formed by 15 points? 15 points la ethana triangle form பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. The condition is 7 of them lie on one line, the remaining 8 another parallel line. So 7 points 1 2 3 4 5 6 7 lying one line. We join, it will be one line, and another 8 points are another line. இங்க இருக்கு. Now we are going to draw triangle. Triangle வரைய போறோம். How many triangles we can draw? It is a question. The points la if you consider this first point, join first point, 1 point in the first line, 2 points in the second line, we will have one triangle. So like that, 1 point in the second line, 2 points in the first line, we will have another triangle. So like that, how many combinations are available? இங்க ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா we have to take 2 points in the another line. If you take 2 points in the first line, we have to take 1 point in the another line. பட் ஃபர்ஸ்ட் லைனில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 7லேருந்து நம்ம எத்தனை பாயிண்ட் எடுக்கிறோங்கிறது முக்கியம். சப்போஸ் இந்த பாயிண்ட் எடுத்தால் ஒரு ட்ரையாங்கிள், இந்த பாயிண்ட் எடுத்து இதை ஜாயின் பண்ணினா இது வேறு ட்ரையாங்கிளாக இருக்கும், அப்படி நீளமாக இருக்கும்.
we join these 3 points, it will be another triangle கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ இது மாதிரி எத்தனை ட்ரையாங்கிள் வரையணும்னா இங்கே எத்தனை காம்பினேஷன் இருக்குது, இங்கே எத்தனை காம்பினேஷன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிடும். இங்கே ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணுறோன்னா இந்த 7லேருந்து ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணலாம். இங்கே இந்த 2 பாயிண்ட் செலக்ட் பண்ணுறோன்னா இந்த 8லேருந்து 2 பாயிண்ட் செலக்ட் பண்ணுறோம். அது எத்தனை வழி இருக்கும்? இது ரெண்டையும் செலக்ட் பண்ணால் ஒன்று வழி, இது ரெண்டையும் செலக்ட் பண்ணால் இன்னொரு வழி, இது ரெண்டையும் செலக்ட் பண்ணால் இன்னொரு வழி, இது ரெண்டையும் செலக்ட் பண்ணால் இன்னொரு வழி, இதையும் செலக்ட் பண்ணால் வேறு வழி, இதையும் செலக்ட் பண்ணால் வேறு வழி. அப்படி எத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், let us divide this. Line 1, line 2, line 1 there are 7 points, line 2 there are 8 points. Suppose line 1ல ஒரு பாயிண்ட் எடுத்தா line 2ல we got to take 2 points. இப்போ இங்க 1 2 எடுத்தா தான் 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அல்லது line 1ல 2 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு line 2ல ஒரு பாயிண்ட் எடுக்கலாம். அப்ப எத்தனை கிடைக்கும்? 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 3 பாயிண்ட்ஸ் கிடைச்சா மட்டும் தான் we can draw triangle. இல்ல சார் நான் ஒரே லைன்லயே 3 பாயிண்ட் எடுத்துட்டேன்னா இங்க triangle வராது. இந்த 3 ஒரே லைனில் எடுத்தால் என்ன ஆகும்னா இட் இஸ் ஏ கொலினியர்னு வந்துடும். கொலினியர்னா ட்ரையாங்கிள் வராது. அப்போ இங்கே 1 எடுத்தால் இங்கே 2 எடுக்கணும், இல்லை இங்கே 2 எடுத்தால் இங்கே எடுக்கணும், 1 எடுக்கணும். பட் we have 7 பாயிண்ட்ஸ். இந்த 7ல் 1 சூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை வழினா 7C1. அதே மாதிரி 8 பாயிண்ட்ஸில் 2 செலக்ட் பண்ணுறது 8C2. இது ரெண்டும் நடந்தால் தான் ட்ரையாங்கிள் வரைய முடியும். இந்த 2 பாயிண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ட்ரையாங்கிள் வரைய முடியாது. இங்கே ஒரு பாயிண்ட்டும் எடுக்கணும். ஸோ we have to select 1 point in the first line and 2 points in the second line. அப்போ அண்டுன்னு வரதுனால இது என்ன ரூல்னா ப்ராடக்ட் ரூல். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 7C1 into 8C2. 7C1னா 7ல் 1 செலக்ட் பண்ணுற வழி ஃபார்முலா 7/1. 7 வந்துடும். இன்ட்டு 8C2னா 8 into 7 by 1 into 2 வரும். 2 8 கேன்சல் பண்ணால் 4. 7 7s are 9, 49. 49 into 4 is equal to 196. அதே மாதிரி செகண்ட் ஒன் 7ல் 2 7C2, 8ல் 1 8C1, இடையில இன்ட்டு வரும். 7C2னா 7 into 6 by 1 into 2 வரும். இது 2ஆல் கேன்சல் பண்ணால் 1 2 is 2, 3 2s are 6. இப்போ 7 இன்ட்டு என்ன இருக்குன்னா 8C1, 8C1 is equal to 8. So 7 into 8 56, 56 into 3 is equal to 168. அப்போ இங்கே 1 2 எடுத்தால் எத்தனை ட்ரையாங்கிள் வரும்னா 196 ட்ரையாங்கிள் வரும். இங்கே 2 இங்கே 1 எடுத்தால் 168 ட்ரையாங்கிள் வரும். அப்போ டோட்டல் ட்ரையாங்கிள்ஸ் எவ்வளோனா ஆட் பண்ணால் 6 + 8 14 ரிமைனிங் 1, 10 + 6 16 remaining 1, 1 + 1 2, 2 + 1 3, 364 triangles will be there. Therefore, number of triangles equal to 364. என்ன பண்ணுறோம்? லைன் 1ல் எத்தனை பாயிண்ட்ஸு, லைன் 2ல் எத்தனை பாயிண்ட்ஸு, ட்ரையாங்கிள் வரையறதுக்கு என்ன வேணும்? 3 பாயிண்ட்ஸ் வேணும். இங்கே 1 எடுத்தால் இங்கே 2, இல்லை இங்கே 2 எடுத்தோம்னா இங்கே 1. ஸோ 1 எடுத்தால் 2, 2 எடுத்தால் 1, 7ல் 1 8ல் 2 மல்டிப்ளை பண்ணுறோம். 7ல் 2 8ல் 1 மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த கேஸ் ஒன்று இப்படி வரும், இல்லைன்னா அப்படி வரும். அதனால் 2 என்ன பண்ணோம்? கடைசியில் ஆட் பண்ணால் 364. Next, problem number 24. It will be a 3-mark question. Problem number 24 will be a 3-mark question or sometimes 5-mark question. There are 11 points in a plane. No three of these lies in the same straight line except 4 points which are collinear. Problem, there are 11 points in a plane. ஒரு plane, ஒரு தளத்தில் 11 பாயிண்ட் இருக்கு. அதில் no 3 of these lies in the same straight line except 4 points. 4 பாயிண்ட் தவிர மீதி எந்த பாயிண்ட்டுமே 3 ஒரே நேரில் இல்லை. இல்லை ஒரே ஒரு 4 பாயிண்ட் மட்டும் எப்படி இருக்குன்னா ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது, மீதியெல்லாம் விலகி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 பாயிண்ட் போயிடுச்சுன்னா 11ல் 4 பாயிண்ட் போயிடுச்சுன்னா வரும் 7 பாயிண்ட்ஸ் ஆர் நாட் கொலினியர், ஒன்லி 4 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். இந்த 4 பாயிண்ட்ஸ் கொலினியராக இருக்குன்னா ஒரே லைனில் இருக்குது. கொஸ்டின், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் that can be obtained from the pairs of these points. இந்த 11 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரைய முடியும்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், the number of triangles that can be formed for which the points are their vertices. எத்தனை ட்ரையாங்கிள் வரைய முடியும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்ட்ரெயிட் லைன் எத்தனை வரைய முடியும். செகண்ட் கொஸ்டின், எத்தனை ட்ரையாங்கிள் வரைய முடியும். நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். இதில் புரிஞ்சுக்கணும், மொத்தம் 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும்னா we need 2 points. இந்த 11 பாயிண்டில் ஏதாவது 2 பாயிண்ட் கிடைச்சாலே we can draw a straight line. ஆனால் ட்ரையாங்கிளுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கணும்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்கணும். அந்த 3 பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா நான் கொலினியராக இருக்கணும். கொலினியராக இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் வரைய முடியாது. ஸோ வாட் இஸ் கிவன்? நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு 11, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் த சேம் லைன் ஈக்குவல் டு 4. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ to draw a straight line, how many points we need? 2 points we need. Therefore 2 points are needed to form a straight line. But how many points we have? 11 points.
2 pointsனா எத்தனை 2 points நம்மளுக்கு கிடைக்கும்? How many possible ways? So we are having 11 points. We are going to select only 2 points now. How many ways? 11C2 ways. In 11C2 ways we can draw a straight line. Therefore number of straight lines formed by the 11 points equal to 11C2. The straight line ஆல இங்க என்ன வருது 2. இதுவே triangle ஆனா இங்க என்ன வரும்னா 3 ன்னு வரணும். So number of straight lines equal to 11C2. 11C2 னா 11 into 10 கீழ 1 into 2. இது ரெண்டையும் அடிச்சீங்கன்னா 5. 1 2 is 2. 5 2s are 10. 5 into 11 is equal to 55. Second one. Total 55 lines வரைய முடியும். But already we know 4 points are collinear. 4 points lie on the same line. 4 பாயிண்ட் ஒரே லைன்ல இருக்குன்னா இந்த 4 பாயிண்ட வச்சு நீங்க எப்படி வரைஞ்சாலும் ஒரே லைன் தான் இருக்கும். ஸோ இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன் அப்படின்னு சொன்னா எல்லாமே ஒரே லைன் தான். ஒரே லைனை தான் திரும்ப திரும்ப நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்றதெல்லாம் அந்த 55குள்ள இருக்கு. அப்போ இந்த 4 பாயிண்ட்ஸ்ல எத்தனை ஸ்ட்ரைட் லைன் வரைய முடியுதுன்னு பார்க்கணும். ஸோ சின்ஸ் 4 points are collinear, we have to subtract the number of straight lines formed by these 4 points, which is equal to 4C2. 4C2 straight lines இந்த 4 points வச்சு வரைய முடியும்னா 4C2 எவ்வளவு? 4 into 3 divided by 1 into 2. Here 1 2 is 2, 2 2s are 4, but 2 into 3 என்ன வரும்னா 6. இந்த 4 பாயிண்ட்ஸ்க்குள்ள எத்தனை ட்ரையாங்கிள் வரைய முடியும்னா 6 ட்ரையாங்கிள், எத்தனை ஸ்ட்ரைட் லைன் வரையலாம்னா 6 ஸ்ட்ரைட் லைன் வரையலாம். இந்த 6 ஸ்ட்ரைட் லைனை நம்ம இந்த 55ல இருக்கனால சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆனால் 4ஐயும் சேர்த்து ஜாயின் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கும். இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் இந்த 6ல இருக்கு. ஆனால் இது ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும். இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், எப்படி சொன்னாலும் எல்லாமே ஒரே ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும். அந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம ஆட் பண்ணணும், இந்த 6ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும். Therefore by joining these 4 points we get one straight line. இந்த 1 55ல ஆட் பண்ணும்போது 6 என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த 6ல இந்த 1 இருக்கு, இந்த 6 இந்த 55லே இருக்கு. அப்போ இந்த 55ல இந்த 6ஐ சப்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆட் பண்ணா we will get the total number of straight line. Therefore total number of straight line is equal to 55 minus 6 plus 1. 55ல 6 சப்ட்ராக்ட் பண்ணா 49, 49ஓட 1 ஆட் பண்ணா ஆன்சர் 50. Therefore total number of straight lines can be drawn is 50. So 50 straight lines வரைய முடியும். என்ன பண்றோம்? மொத்தம் இருக்கிற 11 பாயிண்ட்ஸ்ல எத்தனை ஸ்ட்ரைட் லைன் வரைய முடியும்னு கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் 11C2. இதில் எத்தனை பாயிண்ட் சேம் லைன் இருக்குன்னு பார்க்குறோம். அதை வச்சு எத்தனை லைன் வரைய முடியும்னு பார்க்குறோம். அது 6. இந்த சேம் லைனில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த 4 பாயிண்ட் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும், அது ஒரு 1. இந்த 4 பாயிண்ட்ஸில் இருக்க ஸ்ட்ரைட் லைனை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த 1 ஆட் பண்ணணும். இந்த 6ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக அங்கே சப்ட்ராக்ட் பண்ணணும், அல்லது 6 இங்கே 55ல சப்ட்ராக்ட் பண்ணிட்டு 1 ஆட் பண்ணணும். ஸோ ஆன்சர் ஒன்று 6ல் 1 போயிடுச்சுன்னா 5, 5 55ல சப்ட்ராக்ட் பண்ணால் 15 வரும், அல்லது 55ல 6 போயிடுச்சுன்னா 49, அந்த 14ஓட அந்த 1 ஆட் பண்ணிங்கன்னா 15 வந்துடும். செகண்ட் கொஸ்டின், the number of triangles. To form a triangle we need 3 points. மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் வேணும். இதில் 4 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர், ஒரே லைனில் இருக்கனால அந்த 4 பாயிண்ட்ஸில் வரையக்கூடிய ட்ரையாங்கிள் இருக்காது. ஸோ therefore the 4 points cannot form a triangle. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா we are going to find the number of triangles formed by the 11 points. டோட்டலாக கண்டுபிடிச்சிடலாம். 11 பாயிண்ட்ஸில் எத்தனை ட்ரையாங்கிள் வரைய முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா it is 11C3 because 3 பாயிண்ட் வேணும் ட்ரையாங்கிள் வரையறதுக்காக. அப்போ எத்தனை காம்பினேஷனில் 3 பாயிண்ட் கிடைக்கும்னா 11C3 காம்பினேஷனில் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு காம்பினேஷன் ஒரு ட்ரையாங்கிள், அதனால் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்ட் ஈக்குவல் டு 11C3. 11C3னா 3 நம்பர் இருக்கனால என்ன பண்ணணும், மேலே 3 நம்பர், கீழே 1லேருந்து 3 நம்பர். ஸோ 11 into 10 into 9 by 1 into 2 into 3. இதை கேன்சல் பண்ணால் 1 3 is 3, 3 3s are 9, 1 2 is 2, 5 2s are 10, 11 into 5 55, 55 into 3 is equal to 165. இப்போ டோட்டலாக எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்குன்னா 165 ட்ரையாங்கிள் இருந்திருக்கணும். ஆனால் அதில் எத்தனை பாயிண்ட்ஸ் கொலினியராக இருக்குது? 4 பாயிண்ட்ஸ் கொலினியராக இருக்குது. இப்போ இது கொலினியருக்கு கண்டிஷன் இல்லைன்னா இதான் ஆன்சர். கொலினியர் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணோம். அந்த 4 பாயிண்ட்ஸில் ட்ரையாங்கிள் இருக்காது. therefore since 4 points are collinear they cannot form any triangle. எந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாதனால இந்த 4 பாயிண்ட்ஸில் எத்தனை ட்ரையாங்கிள் வரைய முடியும்? ஒருவேளை 4 பாயிண்ட்ஸ் கொலினியரா இல்லைன்னா எத்தனை பாயிண்ட்ஸ் உருவாக்கி இருக்க முடியும்னா 4C3 ட்ரையாங்கிள்ஸ் உருவாக்கி இருக்க முடியும். பிகாஸ் 3 பாயிண்ட்ஸ் வேணும் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண. இங்கே 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. 4C3னா நம்மளுக்கு தெரியும், 4ல் 3 போச்சுன்னா 1, இப்போ 4C1னு வரும். 4C1னா 4. அப்போ இந்த 4 பாயிண்ட்ஸ் வச்சு எத்தனை ட்ரையாங்கிள் வரும்னா 4 ட்ரையாங்கிள்ஸ் வந்திருக்கணும். அது கொலினியராக இருக்கனால வராது.
ஆனால் இங்கே டோட்டல் 165ல இந்த 4 ட்ரையாங்கிள் இருக்காது. ஸோ we have to subtract this 4 from this 165. Therefore, total number of triangles equal to 165 minus 4. Total number of triangles minus number of triangles formed by the 4 points. இந்த 4 பாயிண்ட்ல எத்தனை ட்ரையாங்கிள் வரும்னா 4. அது சப்ட்ராக்ட் பண்ணா 161. இங்கே ஏன் சார் ஆட் பண்ணல அப்படின்னா இந்த 4 பாயிண்ட் வச்சு எந்த ட்ரையாங்கிளும் வரையாது. 4ஐயும் சேர்த்தாலும் எந்த ட்ரையாங்கிள் வராது. ஆனால் இங்கே இந்த 4 பாயிண்ட்டை ஒன்றா சேர்க்கும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். If you join these 4 points, we get one straight line. என்ன பண்ணுறோம், ஒன்று ஆட் பண்ணுறோம். பட் இங்கே 4ஐயுமே சேர்த்தாலும் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் கிடைக்காது. அதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். அதனால் we cannot draw any triangle. Therefore 165 minus 4 equal to 161 is the number of triangle. இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் 1 வேர்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் இது அப்படியே 5 மார்க்கில் கேட்கலாம் அல்லது 3 மார்க்கில் கேட்கலாம். when you go for the competitive examination இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். பேங்குக்கு ஒரு பேங்க் எக்ஸாம், கிளர்க் எக்ஸாம்லாம் போகிறீங்கன்னா we can see these questions in the examinations. ஸோ அந்த பர்பஸ்க்காக இது ரொம்ப முக்கியமானது. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்ஸுக்குள்ள இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்காக you have to understand the concepts. So with this we have finished these combinations. If you have any doubt, you can ask me in the group. Work out this problem. We will have a test. Thank you.